ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்மோக்கிங் பிஹைண்ட் த சூப்பர் மார்க்கெட் வித் யூவோட எபிசோட் 5 and 6 பார்க்க போறோம். எடுத்ததும் சசக்கி டியோடர் வாங்குறத காட்டுவாங்க. நல்ல வாசனை தரக்காக இதை பயன்படுத்துவாங்க. சசக்கி ஏதோ கேட்க வந்தவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு பணம் கொடுத்து ரெசிப்டும் பொருளும் வாங்கிட்டு கிளம்பியிருப்பான். எம்மடா மொத்த விஷயத்தை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. வேலை செய்யற இடம், அவன் பாஸ் மோசமானவன், இப்ப டியோடர் வேற வாங்கிட்டு போறான், எனக்கு எல்லாம் புரிஞ்சுதுன்பா. நைட்டு டைமாவா போனவ அவன் மேல ரொம்ப டொபாக்கோ வாசம் வீசுதுன்னு சொல்லி பிரச்சனையான்னு கேப்பா. சசக்கி, நீங்க மைண்ட் ரீடரா? எப்படி நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்பா. அப்ப உன் விஷயத்துல எல்லாருமே மைண்ட் ரீடர் தாயா. முதல்ல என்ன பிரச்சனைன்னு கேப்பா. சசக்கியோட பாஸுக்கு அந்த சிகார் ஸ்மெல் பிடிக்காம இருந்திருக்கும். பயங்கரமா பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு திட்டிருப்பாரு. ஸ்மோக் பண்றவங்க கண்டாலே யாருக்கும் ஆகிறது இல்லைன்பா. டைமா ஸ்மோக் பண்ணதும் பல்லு வளக்கிக்க, அப்புறம் உன் ட்ரெஸ்ல டியோடர் அடிச்சுட்டு போனா எந்த பிரச்சனையும் வராதுன்பா. சசக்கி பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். எங்க இது வேற லெவல் அட்வைஸா இருக்கேன்பா. அவ இது எனக்கு ஒரு சீனியர் கிட்ட இருந்து கிடைச்ச அட்வைஸ்ன்பா. இந்த நாய் தான் அந்த சீனியர் போல. சசக்கி எப்படி பார்த்தாலும் நீ தானே இந்த அட்வைஸை கொடுத்தேன்னு சொல்லும் போது அவ யூஸ் பண்ற சென்டே கொடுப்பா. அவன் அதை பார்த்ததும் இது விலை ஜாஸ்தியா தெரியுதேன்பா. அவ தான் பாதி பாட்டில் காலி ஆயிடுச்சு, என்கிட்ட வீட்டுல இது மாதிரி நிறைய இருக்கு, இதை வச்சுக்கன்பா. நம்மளும் பாட்டில வாங்கி பார்த்துட்டு இருக்கும் போது அவன் இதை ரொம்ப யூஸ் பண்ணாத வரைக்கும் இதோட ஸ்மெல்ல பெருசா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்பா. நம்ம அழுது ஸ்மெல்லு எப்படிதான் இருக்குன்னு ஸ்மெல் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவ லைட்டா ஜாக்கெட்டை விளக்கிட்டு, நான் யூஸ்வலா சென்ட் இங்க தான் அடிப்பேன், வந்து ஸ்மெல் பண்ணி பாருன்பா. சசக்கிலாம் வெறுத்து போயிருவான். எங்க என்ன பார்த்தா என்ன நாய் மாதிரி தெரியுதான்பா. அவ ஒரு லேப்ரடார் ரெட்ரீவர்னா நம்ம அழு ஒன்னும் புரியாம என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பான். அவ ஒரு டாக் பிரீடுன்பா. அப்ப நீங்க என்ன நாயா தான் பாக்குறீங்களான்பா. அடுத்த நாள் சசக்கி ஆபீஸ் போனதும் மத்தவங்களோட சேர்ந்து சிகரெட்லாம் ஊதுவான். பட் அவன் தனியா ரெஸ்ட் ரூம் வந்து பல்லெல்லாம் விளக்கிட்டு சென்ட்டை வந்து நார்மலா யூஸ் பண்ண சொன்னாலே, ஆனா எந்த அளவு நார்மல் எனக்கு தெரியலையங்கிற போல யோசிக்கும் போது சுசுகி வந்துட்டு பாடுறா இங்க ஒரு ஃபேஷனபிளான ஆள் இருக்கான்பா. அவனுக்கு ஆக்சுவலா இந்த சிகரெட் ஸ்மோக் பண்றவங்களை பார்த்துட்டு அந்த பாஸ் பேசுற விஷயங்கள்லாம் சுத்தமா பிடிக்காம வந்திருக்கும். நீ வேற ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போல கம்ப்ளைண்ட் வச்சா நம்ம ஆளு பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு, இங்க பாரு ஸ்மோக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பல்லு விளக்கிட்டு சென்ட் அடிச்சா நம்ம மேல வாசம் வராதான். இது வந்து நான் ஒருத்தங்க கிட்ட இருந்து கேள்விப்பட்டதுன்பா. சுசுகியும் நீ யார் கூட பேசின, யார்கிட்ட இருந்து கேட்டேன்பா. நம்ம ஆளு டைம் அவ யோசிக்கிறப்ப அவ என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் பாருங்கிற போல இருக்கும். சசக்கி அவன் மேல சென்ட் அடிச்சு விடவும் சுசுகி ஏங்க என்னங்க பண்றீங்கன்பா. சசக்கி, இந்த வாசம் சூப்பரா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி நல்ல ஸ்மெல்லோட வீட்டுக்கு திரும்பினா அவன் பொண்டாட்டி அவன் மேல திரும்ப காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்பான். சுசுகி அப்படியே மாறி இருப்பான். அவதான் என் மேல காதல் வயப்பட்டு அப்படியே பொங்கி வழியிறாளே, அது போக அடுத்த ஸ்டேஜ் போகனாலும் எனக்கும் அது ஓகே தான் அப்படின்பான். சசக்கி கிட்ட இதை பத்தி இன்னும் சொல்லுபடிங்கும் போது சசக்கி அவன் மேல சென்ட் அடிக்கிறப்ப கொஞ்சம் ஓவராவே அடிச்சிருவான். நைட் எப்பவும் போல சூப்பர் மார்க்கெட் போனா எமடா அவன் மேல டைம் ஆச்சானோட வாசம் வருதுன்பா. அப்படியே மனசுக்குள்ள அவன் லைட்டா எம்பாரஸ் ஆகிற ஃபீல் தான் கொடுப்பான்ங்கிற போல யோசிச்சா அவங்க தான் ஒரு சென்ட் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க நார்மலா யூஸ் பண்ண சொன்னாங்க, பட் எனக்கு அளவு தெரியாம கொஞ்சம் ஓவரா யூஸ் பண்ணிட்டு ரொம்ப வெக்கப்பட்டிருப்பான். சாரி இதெல்லாம் பேசிட்டு இருந்ததுக்குன்ட்டு கிளம்பியிருப்பான். அடுத்த ஷிஃப்ட்டுக்கான பார்ட்டி வந்துட்டு நீ போலாங்கும் போது யாமடா ஒரு மாதிரி அப்படி நிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்க. நான் அந்த ஆளை கொஞ்சம் டீஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஆள் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்து எனக்கு வேக்க வந்துருச்சேன்பா. அதனால ஆஃபீஸ் எப்பவும் போல போயிட்டு ஸ்மோக் பண்ணும்போது பிரஷ் பண்ணிட்டு சென்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாஸ்லாம் ஸ்மெல் பண்ணி பார்ப்பாரு. இருந்தாலும் நம்ம ஆள் தான் எல்லா வேலையுமே ப்ரிப்பேர்டா பண்ணியிருக்கானே, அதனால பாஸ்கெட் எல்லாம் திட்டு வாங்காம தப்பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் ஏதோ பொருளை தேடி கடையா அலையிற போல இருக்கும். நைட்டு வீட்டுக்கு ஒரு பார்சலோட வந்துட்டு நான் மாஸ்டர் டைமாக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினைப்பான். அவ்வளவு ஒரு நாகரிக நடத்திக்கான மாஸ்டர் போல பார்ப்பான். கையில ஒரு பார்சல் கொண்டு வரான் இல்லையா, அது அவளுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கறக்கான ஒரு பரிசு பொருளா தான் கொண்டு வருவான். இது அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்ட்டு லைட்டா வேக்கத்தோடவே டைமா உட்காந்துருக்கத பார்த்துட்டு டைமாசான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு பார்க்கும்போது அங்க இருக்கிறது வேற ஆள் போல இருக்கும். அவ யாரா நீன்னு கேட்டா நம்ம ஆளு ஐயோ வேற ஒரு எம்ப்ளாயியான்ட்டு ஷாக் ஆயிருப்பான். அவ யார் நீன்னு கேட்டங்குவோம். நம்ம ஆளு சசக்கிங்க என் பேருன்பா. அவ டப்புன்னு எந்திரிச்சு போன் எடுத்துட்டு நீ அனுமதி இல்லாம எங்க இடத்துக்குள்ள வந்திருக்க, இதை நான் ரிப்போர்ட் பண்றேன்ட்டு கால் பண்ணா. அவன் ஐயோ நான் அப்படிலாம் ஒன்னும் பண்ணலீங்க, டைமா நீங்க ஒருத்தங்க வேலை பாக்குறாங்களே அவங்க தான் ஸ்மோக் பண்றதுக்கு என்ன இங்க இன்வைட் பண்றது, அவங்களால தான் நான் இங்க ஸ்மோக்கிங் ஏரியா வந்து போவேன், நான் ஜஸ்ட் அவங்க கொடுத்த ஆஃபர் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதாங்க, வேற ஒன்னும் இல்லைங்கும் போது அவ டைம் அவ யாரா வந்துட்டு இரு நீ எப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து யமடாவோட லைன் அப்ல தானே போய் நிப்ப, உன்னை பார்க்கும் போதுல என்னோட ஃபேமிலி டாக் ஞாபகத்துக்கு வரும், அதனால தான் எனக்கு உன்னை நல்லாவே அடையாளம் தெரிஞ்சிருக்குன்பா. அந்த ஃபேமிலி டாக்னு ஒன்று சொல்லுவா பாருங்க, அதெல்லாம் பார்க்க செம்ம காமெடியா இருக்கும். சசக்கில ஒரு மாதிரி ஆயிருப்பான். நீ என்ன யமடா பேரவா சொல்றேன்னு சொல்லி கேட்டா அவங்க பேரை ஏங்க எங்க கொண்டு வரீங்க, நான் சொல்றது டைம் ஆன்கிறவங்கள தான், அவங்க ஆளே பார்க்க செம்ம கூலா இருப்பாங்க, ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, அவங்களும் யமடாவும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்கன்பான். அதை கோட்டோ நல்லாவே புரிஞ்சுப்பா. இவனை வச்சு அவ நல்லா பிளே பண்றா போலன்ட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஜஸ்ட் முடிவு மட்டும் வித்தியாசமா வச்சு ஏமாத்திட்டு இருப்பா போலன்ட்டு. யாமடா அப்புறம் டைமா ரெண்டுத்துலயுமே எம்மான்னு வருதுல, அதனால பேர சொல்ல தேவை எம்மான்ட்டு சி டைமா கூட சேர்ந்து ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேப்பா. அவனும் ஆமாங்க இந்த ஒரு கிஃப்ட் தான் அவளுக்கு கொடுக்கறக்கு வந்தன்பான். கோட்டோவும் கிஃப்டா என்ன அவளுக்கு ஒன்ன சிம்பனை வச்சுட்டு இது இருக்காளான்னு சொல்லி கேப்பா. நம்ம ஆளுக்கு மனசே இருக்காது. எங்க அவங்க பண்ண உதவிக்கு
அப்ரிஷியேட் பண்ணதாங்க இதை கொண்டு வந்தேன்பா. அவ்வளோ அப்படியே விஷயம். சரி, அவளுக்கான ஒர்க் டைம் சீக்கிரமே முடிய போகுதுதான். நானே வேணும்னா போய் அவளை கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டா அவன் இல்லைங்க, நீங்களே கொண்டு போய் இதை கொடுத்துருங்க. அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிட்ட புரிதல் தப்புன்னு உங்களுக்கும் புரியும். உங்க பிரேக் டைம்ல வந்து தொல்லை பண்ணதுக்கு மன்னிச்சுக்கங்கன்ட்டு தலை சொரிஞ்சுட்டே போவான். அப்ப இவன் பார்க்க என் ஃபேமிலி நாய் போலதான் இருக்கான்னு நினைப்பா. அதுவும் ஆமான்கிற போல குலைக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏமாடா வந்தவ எங்க மேனேஜர் ஸ்மோக் பண்ணதான் வந்திருக்கீங்கன்னா என்னையும் கூப்பிட்டுருக்க வேண்டியதானன்பா. கோட்டோ நீ பர்மிஷன் இல்லாம கஸ்டமரோட சேர்ந்து இங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவ இல்லையேன்னு பச்சையா போய் சொல்லுவா. கோட்டோ சசக்கி நீங்க ஒருத்தன் வந்தானே, அப்புறம் அவன் யாருன்னு கேட்டா அவ அவர் வந்தாரான்னு கேட்டா ஆமா இப்பதான் போனான். அவன் பர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டானோன்ட்டு நான் போலீஸ்க்கே கால் பண்ண பார்த்தேன்ட்டு இந்தா உனக்கு இந்த ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போனான். இது ஏதோ நீ செஞ்ச உதவிக்கான நன்றி கடனாமேன்பா. ஸ்மோக் பண்ணிட்டு அதை டைம் கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னா அந்த டைமா நீயான்னு கேப்பா. ஏமாடா அந்த பக்கம் கிஃப்ட் வாங்கிட்டு திரும்பியிருப்பா. கோட்டோ டயமா ஏமாடா இதெல்லாம் சரியான அறவைக்காட விஷயம் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் மட்டும்தான் இப்படியாப்பட்ட முட்டாள் இருக்கணும். அந்த ஆளை பார்த்தா ரொம்ப நல்லாவும் போல தெரியறான். அவங்ககிட்ட இதுக்கு இப்படி விளையாண்டுட்டு ஏமாடா ரியாக்டே பண்ணாத பார்த்துட்டு நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு கத்துவா. அவ அந்த கிஃப்ட கையில இருக்கமா வச்சுட்டு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு சொன்னான்லன்ட்டு ஒரு மாதிரி வைக்கப்படுறத பார்த்துட்டு ரைட்டு அது எனக்கு புரிஞ்சு போச்சுன்ட்டு அவளுக்கான பாஸ் அளவுகோல்னு வச்சிருப்பா. அதுல காதலுக்கான அறிகுறி அப்புறம் நெறிமுறைன்னு இருக்கும். அதுல காதலுக்கான அறிகுறி தான் அடிச்சு பிச்சுட்டு போகும். மனசுக்குள்ள நைட் வேலைனாலே கொஞ்சம் அழுப்பா தான் போகும். அதுல எப்படியாப்பட்ட விஷயம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். எங்களை எப்படியோ கொஞ்ச நாள் போக விடலான்பா. எமடா கிஃப்ட் என்னன்னு ஓபன் பண்ணி பாப்பா. அடுத்த நாள் நம்ம ஆளு ஸ்மோக் பண்றதை காட்டுவாங்க. அவனுக்கு டைமா அவனால நல்லா சிக்கிருப்பாளோன்னு சொல்லி பயமா இருக்கும். அவளை ஸ்மோக் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி விட்டுருப்பாங்களோன்ட்டு. இந்த பக்கம் அப்படியே கோட்டோவை காமிச்சா அவ ரொமான்ஸ் நாவல்லாம் பார்த்துட்டு இருப்பா. பயங்கர ஃபேனா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி இது முடிஞ்சதா அடுத்த வழியும் அப்புறம் தான் வருமா. அடுத்து என்ன படிக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது எமடா வந்துட்டு நைட் ஷிஃப்ட்கான ஒர்க்கை பார்த்துக்கிறேன்பா. ஆக்சுவலா இன்னொருத்தங்க எப்ப பார்த்தா ஷிஃப்ட்ஸை ஃபில் பண்ணிட்டு இருக்க போல இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா தான் நைட் ஷிஃப்ட் எடுத்திருப்பா. கோட்டோவும் அப்ரிஷியேட் பண்றப்ப அவ இப்ப ஏன் ஸ்மோக்லாம் பண்றது இல்லைன்னு கேட்டா கோட்டோ எப்ப பார்த்தாலும் பிரஷ் பண்ணிட்டு டியோடர்லாம் அடிச்சுட்டு எப்படி அதுக்கு இதுவே பெட்டர் தான்ட்டு ஏதோ கேள்வி கேட்கணும்னு வந்திருக்கீல அதை கேளுன்பா. எமடாவும் ஜெர்க் ஆயிட்டு நீங்க ஸ்மோக் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்களா இல்லையானு எனக்கு தெரியலையேன்பா. கோட்டோ என்ன அந்த ஆள் கூட சேர்ந்து ஸ்மோக் பண்ற டீலான்னு கேட்டா எமடா நீங்க அவனை நேத்து போலீஸ் கட்ட போட்டு விடாம நீங்களே மொத்தமா அவனை போட்டு தள்ளிட்டு கடைக்கு பின்னால புதைச்சு வச்சிருந்தான்னு கேப்பா. கோட்டோ எங்கடா அவனை சுடன்னு சொல்லி கேட்கும் போது அவன் லங்ஸை தவிர வேற எங்க வேணாலும் சுடுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பானுங்க. செம ஃபன்னா இருக்கும். கோட்டோ நான் அப்படி பண்ணி இந்த ஒரு புல்லட்டை உன் தலையிலையும் இறக்கி இருக்க மாட்டேனா. நான் சொன்னது அந்த ஆள் கிட்ட அளவோட வச்சுக்கன்னு விஷயம் பெருசா வெளியே தெரியக்கூடாது. எனக்கு அதை மேற்பார்வையிட்டா போதும். கூடவே அது வந்து மத்தவங்களோட ஒர்க்காசையுமே பெருசா அஃபெக்ட் பண்ணாம இருக்குல்ல. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா விஷயம் ஏதாவது கொஞ்சம் மேல போச்சுனாலும் அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுருவேன்பா. என் மேடம் முன்னால வரதை பார்த்துட்டு ஆனா இப்போதைக்கு நீ என்னமோ பண்ணிக்கின்றுவா. அவ இன்னைக்கு எனக்கு லக்கின்ட்டு ஓடும் போது கோட்டோ எமடாவை கூப்பிட்டு எதனால என்கிட்ட டக்குன்னு சொல்லனா புரியுதான்பா. அவ நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்டா அவ இதையும் அப்படியே படப்படம் நடிச்சு ஹார்ட் ரேஸ்லாம் வரும்ல அது மாதிரி ஏதாவது நடந்தாங்க போது சரிங்க சொல்றேன்ட்டு ஓடிருப்பா. சசகி நைட்டு சூப்பர் மார்க்கெட் பின்னால வந்து நிப்பான். இருந்தாலும் அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவனால டைமாக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமா, ஏன் என்னால மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு. டைமா வந்து ஓவுன்கவும் சசகி ஐயோ வேணும்னு வரலைங்க மன்னிச்சுக்கங்கன்னு கத்துவான். டைமா ஒளிஞ்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா சசகி நேத்து வேற ஒரு எம்ப்ளாயியே பார்த்தேன், என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரலையேன்னு கேட்பான். அவங்க மேனேஜருங்கன்பா. நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருவேன் என்ன மேனேஜரானு. அவ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல வான்னு சொல்லி இழுத்துட்டு போவா. சசகி மேனேஜரே பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு நான் இங்க ஸ்மோக் பண்றது பிரச்சனை இல்லையான்னு கேட்பான். அவ எதுவா இருந்தாலும் அளவோட வச்சுக்க சொன்னாங்க அவ்வளவுதான்பா. சசகி மனசுல அளவோடனா இதுக்கான அர்த்தம் ஓகேவா இல்லையான்னு நினைப்பான். அவ போய் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவன் கொடுத்த கிஃப்ட் காமிச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கியூட்டா இருக்குன்பா. அவன் எப்படி நான் திரும்ப நன்றி கடன் காட்டுறேன்ட்டு காசு கொடுத்தா வாங்க மாட்டேங்கன்ட்டு தான் இப்படி ஒரு கிஃப்ட வாங்கி கொடுத்தேன். இது உங்களுக்கு பிடிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. அவ இதை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷத்துல சிரிப்பு வரும்பா. அவனும் அப்படியேங்கிறப்ப ஆமா இதை எடுக்க போனப்ப உங்க ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து சிரிப்பு வந்திருக்குன்பா. நம்மளுக்கும் புரியாம என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டா அவ இந்த மாதிரி கியூட்டான ஆஸ்ட்ரே எல்லாம் எங்கேயுமே பெருசா கிடைக்காது. நீங்க அதுக்காக எங்க போய் கேட்டீங்களோ எப்படிலாம் தேடிங்களோ அதுலயும் குறிப்பா கியூட்டா இருக்கணும்னு சொல்லி பார்த்து எடுத்திருக்கீங்கன்பா. அவன் உங்களுக்கு நல்லாவே மனசை படிக்க தெரிஞ்சிருக்குன்பா. அவ என்னமோ ஒண்ணு இதை நீங்க வாங்கினப்ப உங்க மூஞ்சியை யோசிச்சு பாக்குறப்பெல்லாம் சிரிப்பு வரத்தான் செய்துன்பா. நீங்க ஒன்னு என்ன என்டர்டைன்மெண்ட் போலலாம் பாக்கலன்னு கேட்டா அவ உங்களை பார்த்தா எனக்கு பெட்டரா இருக்குன்பா. சசகி மனசுக்குள்ள இவளை புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு நினைச்சா அவ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூன்பா. அவனும் மனசுக்குள்ள பரவாயில்லன்னு நினைப்பான். அவ சிகரெட்ல இருக்க ஆஷை தட்டி விட்றக்கு அவளோட ஆஸ்ட்ரேவை கொடுப்பா. நம்மளும் ஏன் இவ இவ்வளவு க்ளோஸா வரான்ட்டு அதை என் கையில கொடுத்தா நல்லா இருக்குன்பா. அவ முடிஞ்சா எடுத்துக்கங்கன்ட்டு ரொம்ப தூரத்துக்கு நீட்டிருப்பா. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எட்டி பிடிச்சி வாங்கலான்னு பார்த்தா அவ உங்க கை நல்லா பெருசா இருக்கேன்பா. சசகிக்கு நல்லா கை பிடிச்சிக்கும். அடுத்த நாள் பார்த்தா கம்ப்ரஸர் வாங்கறதுக்கு வரப்ப எமடா இவன் எதுக்கு வாங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருப்பா. இருந்தாலும் ஒரு மைம் அடைச்சுக்கிச்சுன்ட்டு மன்னிப்பு கேட்பா. சசகி நீங்க எங்க மன்னிப்பு கேட்கறீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்பான். அவ மனசுக்குள்ள வயசானவங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிட்டா அது நாள் கணக்குல நீடிக்குமேன்ட்டு என்ன மன்னிச்சிருங்கன்பா. கோட்டோவும் அந்த பாட்டியும் இதை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அவனும் நீங்க எதுக்குங்க மன்னிப்பு கேட்கறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணான்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.